இப்பொழுது அவள் அழுகை முற்றிலும் நின்று விட்டது. நான் ஒன்னு கேட்கிறேன், சொல்வேலா? என்ன? விஸ்வா, ஜாக்கிரதையா இருடா, ஏதோ வில்லங்கம் வரப்போகுது. மனதுக்குள் தானே எச்சரிக்கை செய்து கொண்டான். 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கோம். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கணும். எதிரி மாதிரி ஏன் இருக்கணும்? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே. உங்களை எப்பவும் தொந்தரவு செய்ய மாட்டேன். உங்களுக்கு பிடிக்காததை எதையும் செய்ய மாட்டேன். ஆனா உங்க கோபத்தை மட்டும் என்னால் தாங்கவே முடியாது. ப்ளீஸ் என்றாள். சரி என்றான். தேங்க்ஸ். திரும்பவும் தண்ணீரை குடித்துவிட்டு படுத்து விட்டாள். சில நிமிடங்களில் உறங்கியும் விட்டாள். இப்பொழுது அவனால் தான் தூங்க முடியவில்லை. அட கடவுளே, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாளே, என்னால தூங்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? கடவுளே, இது எங்க போய் முடிய போகுதோ, காப்பாத்து. கடவுளை துணைக்கு அழைத்து கொண்டு கஷ்டப்பட்டு தூங்கி போனான். காலை கண் விழிக்கும் போது அவள் அறைக்குள் நுழைந்து கொண்டு இருந்தாள். குட் மார்னிங். ரூம்மேட்டுக்கு விஷ் செய்வதை போல சொன்னாள். குட் மார்னிங். எழுந்து போர்வையை மடித்தான். குளித்திருந்தாள். முகம் பிரகாசமாக இருந்தது. அழுத சுவடே இல்லை. தெளிவாய் இருந்தது. அவன் குளிக்கச் சென்றான். இரவு அவன் தன்னை ஷாலினி என்று அழைப்பதை ஒரு ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டாள். இதுவரை யாரும் தன்னை அவ்வாறு அழைத்ததில்லை. அவ்வளவு ஏன், இத்தனை நாளாக தன் பெயரில் இப்படியும் ஒரு பெயர் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று அவளுக்கே தெரியவில்லை. கூட அவன் தன்னை அழைக்கவென்று தனக்காக ஒரு செல்ல பெயரை கண்டுபிடித்திருக்கிறான். இத்தனை நாளாக அதை மனதுக்குள் சொல்லி பார்த்திருக்கிறான். அதனாலதான் தன்னை இப்படி சகஜமாக அழைக்கிறான் என்று புரிந்து கொண்டாள். அப்பா சொன்னது போல எல்லாம் சீக்கிரமே சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை ஊற்றெடுத்தது. அதன் காரணமாக அவளிடம் அழுகை நின்றுவிட்டது. உள்ளம் அமைதியடைந்தது. அமைதியான மனதுடன் சீக்கிரமே எல்லாமே சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையுடன் உறங்கினாள். அதனாலதான் அவளுடைய முகத்தில் அத்தனை தெளிவு. அறையை சுத்தம் செய்துவிட்டு கீழே போய்விட்டாள். கீழே ஹாலில் அவளுக்கு வந்த சீர்பொருட்கள், சீர்பட்சணங்கள் மற்றும் அன்பளிப்பாக வந்த பொருட்கள் எல்லாம் நிறைந்திருந்தது. வித்யா, இன்னைக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா இதெல்லாம் பிரிச்சுக்கலாம். விஷாலி, சரியா? சரிம்மா, நான் இந்த காய் நறுக்கவா? சமத்து, வேணாண்டி கண்ணு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போமா என்று அன்பாக கூறினாள். இல்லம்மா, இருக்கட்டும், நீங்க இதை என்கிட்ட கொடுங்கோ, எனக்கும் போர் அடிக்கிறது. சரிம்மா, இந்தா இதை மட்டும் நறுக்கு, குட்டி குட்டியா டைமண்ட் டைமண்டா நறுக்கு, சரியா என்று சொன்னபடி காயை விஷாலியிடம் தந்துவிட்டு அபிராமி சமையலை கவனிக்கலானாள். அன்று மாலை வித்யாவும் மாப்பிள்ளையும் அவர்கள் குடியிருக்கும் சென்னைக்கு கிளம்பியிருந்தனர். அதனால் அவளும் சுப்பிரமணியும் பேக்கிங்கில் இருந்தனர். நந்துவை விஸ்வா பார்த்து கொள்ள விஷாலி மாமியாருக்கு சமையலில் உதவியாக இருந்தாள். மதியம் அனைவரும் உணவருந்திய பின் ஓய்வாக அமர்ந்தனர். அப்பொழுது வைத்தியநாதனின் செல்லுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. விஷாலியின் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் என்று. அனைவரும் அலறி அடித்து கொண்டு மருத்துவமனை விரைந்தனர். அவர் தன் கடைசி மணித்துளிகளை எண்ணிக்கொண்டிருந்தார். அவளுடைய அம்மா வைதேகி தரையில் அமர்ந்து கட்டிலில் ஓரத்தில் குனிந்து தலை வைத்து குலுங்கி குலுங்கி அழுது கொண்டு இருந்தாள். வெங்கட்ராமா, டே வெங்கட்ராமா, என்னாச்சுடா உனக்கு? வைத்தியநாதன் அரற்றினார். வைத்தியநாதா, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுதுடா. டேய், அப்படியெல்லாம் பேசாதடா. மாப்பிள மாப்பிள எங்க என் மாப்பிள? எங்கடா? விஸ்வா, இங்க வா, உன்னைதான் வெங்கட்ராமா கூப்பிடுறான். வாடா, கிட்ட வாடா. விஸ்வா தன் மாமனாரின் அருகில் சென்றான். மாமா, சொல்லுங்க மாமா. அவர் கையை பிடித்து கொண்டான். அவர் தன் மகளையும் கிட்டே அழைத்தார். அவளும் அழுதபடியே அருகில் வந்தாள். அவளுடைய கையை பிடித்து விஸ்வாவின் கையில் வைத்துவிட்டு பிறகு கூறினார், இனிமே இவ உங்க பொறுப்பு. இவளை கைவிடாதீங்கோ மாப்பிள. இவ ஏதாவது தப்பு பண்ணினா தண்டிச்சிடாதீங்க. அன்பா எடுத்து சொன்னா கேட்டுப்பா. விட்டுட மாட்டீங்க தானே? அவர் பார்வை இறஞ்சியது.
அவனுக்கு நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது. மாமா, ஷாலினியை எந்த காலத்திலும் கைவிடவே மாட்டேன். நீங்க இவளை பத்தி கவலையே பட வேண்டாம். கண்கள் பணிக்க கூறியவனின் கையை பிடித்து முத்தமிட்டார். மகளின் கண்களை துடைத்தார். அழாதடா கண்ணா, எதுக்கும் கலங்கப்படாது. எதுவானாலும் மாப்பிள்ளையை கேட்டு செய், சரியா? இனிமே அவர்தான் உனக்கு எல்லாம், புரியுதா? சிரமப்பட்டு பேசினார் வெங்கட்ராமன். அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறேன்? அழுதபடி கேட்டாள் விஷாலி. நான் சொல்றது புரியுறது தானே? இனிமே மாப்பிள்ள தான் உனக்கு எல்லாமும், சரியா? தன் வார்த்தைகளை கொஞ்சம் கூட மாற்றாமல் கேட்டார். அப்பா கேவினாள். சரின்னு சொல்லுடா கண்ணா. சரிப்பா, சமத்து. எப்பவும் தைரியமா இருக்கணும், அழப்படாது. அவர் கையை பிடிச்சுக்கோ. அப்பா, என்னை தனியா விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நீங்க இல்லைனா எனக்குன்னு இந்த உலகத்துல யாருப்பா இருக்கா? அப்படியெல்லாம் சொல்லவே படாது. உனக்கு இனிமே உற்றார் உறவினர் எல்லாமே உன் ஆம்படியாதான் என்றவர் மீண்டும் விஸ்வாவை பார்த்தார். என்ன நினைத்தானோ அவன் அவளை அணைத்தாற் போல நின்று அவளுடைய கையை தன் கையுடன் இறுக்கமாக கோர்த்து கொண்டான். இருவரையும் கண்களில் நிரப்பிக் கொள்வது போல பார்த்தார். நன்னா இருக்கணும் என்று மனதார வாழ்த்தினார். அருகில் குனிந்து அமர்ந்திருந்த வைதேகியின் தலையில் கை வைத்தார். எனக்கு முன்னாலேயே போயிட்டியா என்றார். அனைவரும் அதிர்ச்சியாய் வைதேகியை பார்க்கும்போதே அவர் உயிரும் பிரிந்து விட்டது. டாக்டர் வெளியேறினார். விஸ்வாவுக்கு அதிர்ச்சியாய் இருந்தது. அப்பா, அம்மா, பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள் விஷாலி. ஒரு நிமிடம்தான் ஆயிருக்கும். ஹேண்ட்பேக், அப்பா, உங்க ஹேண்ட்பேக், அப்பாவோட ஹேண்ட்பேக், முணுமுணுத்தாள். சிஸ்டர், எங்க அப்பாவோட ஹேண்ட்பேக் எங்கே? எங்க அப்பாவோட ஹேண்ட்பேக் எங்க சிஸ்டர்? பரபரத்தாள். நர்ஸ் அதை கபோர்டிலிருந்து தேடி எடுத்து கொடுத்தாள். அதை ஏறக்குறைய அவளிடமிருந்து பிடுங்கினாள். விஸ்வாவுக்கு அதிர்ச்சியாயிருந்தது. பெத்தவா 2 பேரும் போய் 5 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள அவர் பேக்ல இருக்கிற பணம் வேணுமா இவளுக்கு? மனம் கடுத்தான். அவள் அதை திறந்து பரவென்று எதையோ தேடினாள். அவள் தேடியது கிடைத்ததும் அதை கையில் எடுத்துக்கொண்டு பேகை அப்படியே போட்டுவிட்டு டாக்டர், டாக்டர் என்று கத்தியபடியே ஓடினாள். விஸ்வா பேகை குனிந்து எடுத்தான். உள்ளே கட்டுக்கட்டாக 3 கட்டுகள் பணம் அப்படியே இருந்தது. 2000 ரூபாய் கட்டு ஒன்றும் 100 ரூபாய் கட்டு 2ம் இருந்தன. அப்போ இவ எதை தேடுனா? வாங்க டாக்டர். டாக்டரிடம் எதையோ காட்டினாள். டாக்டர் பார்த்துவிட்டு, நர்ஸ், குயிக், ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க என்று அவசரமாய் கட்டளையிட்டார். சில நிமிடங்களில் மருத்துவமனை ஊழியர்கள் அவளுடைய அப்பா அம்மாவின் இறந்த உடலை ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்து கொண்டு சென்றனர். நீங்க எவ்வளவு நேரத்துல குடிப்பீங்க டாக்டர்? 1 ஹவர்ல. திரும்பவும் உங்களுக்கு எப்ப வேணும்? நீங்க கொண்டு போயிட்டு ஒரு 2 ஹவர்ல கொண்டு வந்துடுங்க. சரி டாக்டர், அதுக்குள்ள நான் ரிலேஷன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிம்மா. அவர் ஆபரேஷன் தியேட்டருக்கு விரைந்தார். என்னம்மா ஆச்சு? என்ன ஆபரேஷன்? வைத்தியநாதன் மருமகளிடம் கேட்டார். எங்க அப்பாவும் அம்மாவும் ஆர்கன் டொனேஷனுக்கு எழுதி வச்சிருக்காங்கப்பா. இறந்த உடனே இன்ஃபார்ம் பண்ணதான் ஆர்கன்ஸ் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அதான் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணினேன். பேக்ல என்ன இருந்தது? விஸ்வா கேட்டான். டொனேட் பண்ணினா ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அதை அப்பா எப்பவும் பேக்ல வச்சிருப்பார். அதை தான் தேடினேன். டாக்டர் எதையோ திரும்பவும் கொடுன்னு சொன்னாரே, சுப்பிரமணி கேட்டான். அப்பாவும் அம்மாவும் ஆர்கன்ஸ் மட்டும் டொனேட் பண்ணல, தன்னோட உடம்பு முழுசையும் மெடிக்கல் காலேஜுக்கு டொனேட் பண்ணியிருக்கா. அதான் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்தப்பறம் வாடிய நம்ம கிட்ட கொடுப்பா. நம்ம கடைசியா ஒரு வாட்டி பார்த்துட்டு அவங்க கிட்ட திருப்பி தரணும். கேட்ட அனைவருக்கும் இதயம் கனத்தது. எப்பேற்பட்ட தானம்! இவர் என்ன மனிதருள் மாணிக்கமா? விஸ்வா வாயெடுத்து போனான். பெத்தவா போனதும் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம அவ ஆர்கன் டொனேஷன் பத்தி ஞாபகம் வருதுன்னா இவ மனசுல தியாக எண்ணம் எவ்வளோ இருக்கணும். இவளா என் வீட்டை எழுதி வாங்கணும்னு பேசினா? இல்ல, இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு.
அவ்வளவுதான். அவளுக்கு அழ நேரமில்லை. அவள் அனைவருக்கும் போன் செய்தாள். வண்டிக்கு ஏற்பாடு செய்தாள். சாஸ்திரிகளுக்கு சொன்னாள். எல்லாவற்றையும் பொறுப்பாய் முன்னின்று தானே செய்து கொண்டாள். யாரிடமும் எந்த உதவியும் கேட்கவில்லை. உடல் உறுப்புகளை எடுத்துக்கொண்டு விட்டு பாடியை தந்தார்கள். அவளுடைய வீட்டில் அனைவரின் பார்வைக்கும் வைத்து பின்னர் திரும்ப மருத்துவமனையில் கையெழுத்து இட்டு ஒப்படைக்கும் வரை அவள் அளவில்லை. விஸ்வாவும் அவன் வீட்டாரும் அவளுடன் கூடவே இருந்தார்கள். அவளுடைய வீட்டில் அனைவரின் பார்வைக்கும் வைத்திருந்த போது மங்களம் அத்தையும் அத்திம்பேரும் வந்திருந்தனர். ஹேமாவும் வந்திருந்தாள். அவளுடைய பெரியம்மா சரஸ்வதியும் பெரியப்பாவும் வந்திருந்தனர். பவானி வரவில்லை. சரஸ்வதி வந்தாள். 5 நிமிடம்தான் நின்று இருப்பாள். விஷாலினியின் கையை தட்டி தைரியமா இருடி கூறிவிட்டு கணவனை தேடி வந்தாள். கிளம்பலாம். அவன் காதில் கிசுகிசுத்தாள். என்னடி, செத்து போயிருக்கிறது உன் தங்கையும் தங்க ஆத்துக்காரரும். அந்த பொண்ணு விஷாலினிக்கு ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு வாடி. மனித நேயத்தோடு பேசினான் அவள் கணவன். எல்லாம் பேசியாச்சே, வாங்கோ போலாம். என்னடி இப்படி நடந்துக்கிற? எல்லாம் நேக்கு தெரியும். 4 நாள் முன்னாடி கல்யாணத்தை வச்சு வைதகியோட நாத்தனார் மங்களம் சொன்னா அவ தம்பிக்கு 50,000 கையை கடிக்கிறதுன்னு அப்படின்னு. என்ன உதவி பண்ணுன்னு கேட்டா. என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன். அதான் பணம் இல்லாம கொடுக்க வேண்டிய ஆளுக்கு கொடுக்க முடியாம போயிடுத்து போல இருக்கு. பணம் கொடுக்க முடியலையேன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுத்து. இப்போ இங்க நின்னா நம்ம கிட்ட அந்த மங்களம் திருப்பியும் கேட்பா. நீங்க இப்போ வரப்போறீங்களா இல்லையா? வேறு வழியின்றி அவளுடன் கிளம்பினான். தள்ளி இருந்தாலும் விஷாலிக்கு இது நன்றாக கேட்டது. அத்தையை தனியே அழைத்து போய் விவரம் கேட்டாள். என்னத்த, அப்பாவுக்கு பணம் தேவைப்பட்டதா? இல்லையே. ஏன்? பின்ன பெரியம்மாட்ட கேட்டாலாமே. ஓ அதுவா? அந்த பொண்ணு பவானி உங்க ஆத்துக்காரர்கிட்ட உட்காந்துட்டு அவரை தொட்டு தொட்டு பேசிட்டு இருந்தா. அவளை கிளம்புனா என்ன முறைப்பா. வைதேகி கிட்ட சண்டைக்கு போவா. அதான் பணம் வேணும்னு கேட்டேன். கேட்டதும் கிளம்பிடுவான்னு நன்னா தெரியும். அதான் அப்படி கேட்டேன். இங்க வந்து இப்போ இப்படி சொல்றா. இவ கூட எப்படி வைதேகி பிறந்தாளோ. அத்தையும் மருமகளும் சத்தமில்லாமல் கண்ணீர் சிந்தினர். விஷாலியின் பெற்றவர்கள் இறந்து 2 தினங்கள் ஆகியிருந்தது. விஸ்வாவும் அவன் பெற்றவர்களும் விஷாலிக்கு துணையாக அவளுடன் பிறந்த வீட்டிலேயே தான் இருந்தனர். மங்களம் அத்தையும் அத்திம்பேரும் இருந்தனர். வித்யாவும் சுப்பிரமணியும் நந்துவுடன் சென்னை கிளம்பி விட்டனர். வாசலில் ஒருவர் வந்தார். விஸ்வா சென்று வந்தவரை விசாரித்தான். மிஸ்டர் வெங்கட்ராமனோட டாக்டர் இருக்காங்களா? நீங்க? நான் அவரோட வக்கீல். நாராயணசாமின்னு சொல்லுங்க. சரி, இப்படி உட்காருங்கோ, நான் கூப்பிடுறேன். சார் யாருன்னு வந்தவர் கேட்டார். நான் மிஸ்டர் வெங்கட்ராமனோட மாப்பிள்ளை விஸ்வநாதன். சரி சார். விஸ்வா உள்ளே சென்று விஷாலியை அழைத்தான். உன்னை தேடி உங்க அப்பாவோட வக்கீல் வந்திருக்கார். அவள் தலையை அசைத்து எழுந்து வந்தாள். வாங்க அங்கிள். உங்களுக்கு தான் வெயிட் பண்ணினேன். எனக்கு தெரியுமா. எல்லாம் ரெடியா? இப்பொழுது விஸ்வாவுக்கு திரும்பவும் குழப்பம். 2 நாட்கள் தான் ஆகியிருக்கு. இவ அதுக்குள்ள வக்கீலோட வரவை எதிர்க்க பார்த்தா. விஷாலி உள்ளே சென்று ஏதோ பத்திரங்களை எடுத்து வந்தாள். வக்கீலிடம் கொடுத்தாள். அவர் எல்லாவற்றையும் படித்து பார்த்துவிட்டு, எல்லாம் சரியா இருக்குமா? உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான் அங்கிள். எதுக்கும் உன் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுமா? சரி அங்கிள். வந்து என்ன விஷயம்? மனதுக்குள் பொறுமை இழந்தாலும் வெளியே மிக மிக நிதானமாய் கேட்டான். அப்பா இந்த வீட்டை தன்னோட சுய சம்பாத்தியத்துல வாங்கியிருக்கார். அதனால தனக்கு அப்புறம் இந்த வீடு அதுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் அனாத ஆசிரமத்துக்கு போகணும்னு எழுதி வச்சுட்டார். ஓ! மனதுக்குள் ஆச்சரியப்பட்டான். இதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு நான் சைன் பண்ணணும். பண்ணு.
உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைதானே? ஏன்னா இது அப்பாவோட வீடு. அவருக்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்றணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஃப்யூச்சர்ல என்ன கேட்காம ஏன் சைன் பண்ணனு கேட்க மாட்டீங்க தானே? ஏன்னா இந்த வீடு எனக்கு வேண்டாம். இது என்ன கேள்வி? எனக்கும் வேண்டாம். நீ தாராளமா சைன் போடு. வேண்டுமென்றே முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு கூறினான். வக்கீல் சொன்னார், இல்ல சார், இது இந்த வீடு எப்படியும் இன்னைக்கு தேதிக்கு இப்படியே வித்தோம்னா 5 கோடி பெறும். அதான் அந்த பொண்ணு கேக்குது. அவ அப்பா சொத்து எனக்கு வேண்டாம் என்று கூறினான். பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கிற இந்த வீட்டோட வேல்யூ 5 கோடியா? மனதுக்குள் சொல்லி கொண்டான். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள சார். விஷாலி கையெழுத்து இட்டாள். வக்கீல் சொன்னார், உனக்கு இதுல ஏதாவது பொருள் வேண்டி இருந்தா எடுத்துக்கோமா. ஏன்னா இப்போ நீங்க எடுத்துக்கலனா அப்புறம் எதுவும் நீங்க எடுத்துக்க கூடாது. உங்க அப்பா அப்படிதான் எழுதியிருக்காருமா. தெரியும் அங்கிள். நான் எனக்கு தேவையானதை ஏற்கனவே எடுத்துட்டேன் அங்கிள் என்றவள் அருகில் இருந்த அத்தையிடம் கேட்டாள். உங்களுக்கு ஏதாவது வேணுமா அத்தை? எனக்கும் ஏற்கனவே என் தம்பியும் வைதேகியும் கொடுத்துட்டாமா. உனக்கு தான் பிறந்த வீடு. நீ எதையாவது எடுத்துக்கோமா. எனக்கு பிறந்த வீடுனா உங்களுக்கு இதுதானே பிறந்த வீடு. சொன்னவளை கண்ணீர் மல்க கட்டி கொண்டாள். ஆத்து பொண்ணு வந்துட்டா அத்தை அசல்னு சொல்வா. ஆனா ஆத்து பொண்ணே அத்தைக்கும் இதுதான் பிறந்தாம்னு சொல்றியே வைதேகி. அப்படியே உன்னாட்டுமே இருக்காடி உன் பொண்ணு என்று அழுதாள். அத்தையின் கண்ணீரை துடைத்து விட்டாள். எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க அத்தை. அத்தை வீடு முழுதும் சுற்றி வந்தாள். விஷாலியும் அத்தையுடன் வந்தாள். சுவாமி அறையில் இருந்த பூஜை விக்கிரகங்களை பார்த்தாள். நிறைய விக்கிரகங்கள் இருந்தன. வெங்கட்ராமனும் வைதேகியும் தினமும் பூஜை செய்வார்கள். அதிலிருந்து சலா கிராமத்தை மட்டும் அத்தை எடுத்துக்கொண்டாள். விஷாலி அங்கிருந்த ஒரு ஜோடி குத்து விளக்கை மட்டும் எடுத்துக்கொண்டாள். இருவரும் வக்கீலிடம் காண்பித்தனர். வக்கீல் மலைத்து விட்டார். மா விஷாலி, உங்க அம்மாவோட நகைங்க அந்த பீரோ முழுசும் இருக்கு. அதுல ஒண்ணு கூட உனக்கு வேண்டாமா? வேண்டாம் அங்கிள். அம்மா எனக்கு நிறைய நகை போட்டுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. அதெல்லாம் விட எனக்கு பெரிய சொத்தா இதோ என் புருஷன் இருக்கார். அப்புறம் எனக்கு எதுக்கு அங்கிள் அதெல்லாம் என்றாள். விஸ்வா மனதுக்குள் புழுக்கத்தை உணரத் தொடங்கினான். மாமி, உங்களுக்கும் அத்தையை கேட்டார். வேண்டாமா? வேண்டாம் சார். உன் நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்பம்மா. நான் கிளம்புறேன் மாப்பிள்ள சார், நான் அப்புறம் வரேன் என்று கூறி விடை பெற்றார். வக்கீல் பத்திரங்களை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து எடுத்துக்கொண்டு அனைவரிடமும் விடை பெற்றார்.